Praise the Lord. எவ்வளோ இன்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சந்தோஷமாக ஆண்டவருடைய ஆவியினாலே நிரம்பிக்கொண்டே இருந்தோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அப்படியே நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறார். இன்னும் மீதியான நேரத்தில் ஆண்டவர் வல்லமையாக வெளிப்பட போகிறார். இன்றைக்கு நான் மிகவும் சுருக்கமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 4:35 நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. சீஷர்கள் இயேசுவானவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருந்தார்கள். சந்தோஷமாக இருந்தது, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் திடீரென்று அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அடுத்த கரைக்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து அப்படித்தான் அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அடுத்த கரைக்கு வாமா, அடுத்த கரைக்கு வாப்பா என்று அழைக்கிறார். அடுத்த கரை நமக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது விதமான ஒரு திருப்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த கூட்டத்தை புது வாழ்வு பெருவிழா என்று எவ்வளோ சரியாக நம்முடைய போதகர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். புது வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் அதை நிறைய நேரத்தில் அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கூட எப்படி நம்மை ஆண்டவர் நடத்த போகிறாரோ என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களை கரம் பிடித்து இழுத்து கொண்டு போகிறார். வாழ்க்கையின் அடுத்த கரைக்கு இழுத்து கொண்டு போகிறார். இந்த வருஷம் தொடக்கம் வந்த பொழுது நான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாரும் என்று கதறினேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 21:5, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். நான் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டேன். ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி தரப்போகிறீர், எனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறீர், எனக்கு புது ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸை தரப்போகிறீர், எனக்கு புது விதமான அபிஷேகத்தை தரப்போகிறீர், புது விதமான ஒரு ஊழியத்தை எனக்கு தரப்போகிறீர், எல்லாம் எனக்கு புதிதாக மாறப்போகிறது என்று ஆண்டவரை அப்படியே நம்பி பிடித்து கொண்டேன். அப்படித்தான் நாம் வாழ்க்கையில் ஒரே இடத்துல இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அடுத்த கரைக்கு அழைத்து கொண்டு போக விருப்பமாக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் செய்ததையே செய்து கொண்டிருக்கலாம். நாங்கள் பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்த பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் என்னிடத்துல இந்த ஜெப வேண்டுதலை வைத்தாங்க. ஆண்டவர் போதுகிறவர்களுக்கு இப்பொழுது கொடுத்த பாரத்தின்படியே எனக்கும் அது ஒரே பாரமாக இருந்தது. நான் குடிக்கிறேன், என்னால் அந்த குடியை நிறுத்த முடியல. போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறேன், எனக்கு இந்த பழக்கத்தை நிறுத்த முடியல. இந்த வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கிறதே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள். 2 குடி போதையில் இருந்த 2 மனுஷங்க ஒரு முறை போட்டில் போகிறதுக்காக 2 போட்டில் ஏறி தண்டு வலித்து கொண்டே இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவெல்லாம் தண்டு வலித்தாங்க. காலை நேரம் வந்தது, வெளிச்சம் வந்த பிறகு அவங்க நல்ல கண்ணை திறந்து பார்த்தா அவங்க இருந்த இடத்துல அப்படியே இருந்தாங்க. அந்த போட்டு அடுத்த கரைக்கு போகவே இல்லை. அவங்க குடி போதையும் தெளிந்தது. அப்போ தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா அந்த போட்டை நல்லா கயிறு வச்சு ஒரு மரத்தில் அந்த 2 போட்டையும் கட்டி வச்சுருந்தாங்க. அப்படி தான் பிரியமானவர்களே, நான் பாவத்திலே இருக்கும்போது நம்ம போட்டை அடுத்த கரைக்கு போகவே போகாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை ஆண்டவரே அழைத்து கொண்டு போவார். இயேசுவின் சீஷர்கள் ஆண்டவர் அப்படி சொன்ன பொழுது என்ன செய்தார்கள்? ஆண்டவரை போட்டில் வச்சு அவரையும் போட்டிலே வைத்து அழைத்து கொண்டு போனார்கள். நீங்கள் கூட இன்றைக்கி ஆண்டவரை உங்கள் வாழ்க்கை படகுல ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவரை ஏற்றிக்கொள்ளுங்கள்.
இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும், என் வாழ்க்கையை நடத்த நீர் வேண்டும். நீர் தயவு செய்து என் உள்ளத்திற்குள்ளே மாறும், எனக்கு உம்முடைய ஆவியை தாரும். ஆவியானவரே, நீர் எனக்கு இருந்தால்தான், என்னோடு கூட இருந்தால்தான் என் வாழ்க்கை புதிதாக மலரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அடுத்த கரைக்கு, ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு போவார். பிரியமானவர்களே, நீங்கள் அதை விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னது போல் இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். கட்டாயம் அதை செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இதே திருநெல்வேலி பட்டணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஊழியன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னை அழைத்தார். என்னை பெண் பார்க்க என் கணவர் வீட்டார் வந்த பொழுது நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன் என்று நினைத்தேன். போதகரவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னாங்க, இவாஞ்சலின் பயந்து நடுங்கி கொண்டு என்னிடத்துல ஜெபிக்க வந்தாள் என்று. அப்படித்தான் நடுங்கினேன், எப்படி நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று. ஆனால் பாருங்கள், நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுக்க கூட இல்லை. நான் கேட்டதெல்லாம், ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று தான் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் படிப்படியாக என்னை அழகாக ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார். பெண்கள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, குடும்பத்தினர் மத்தியிலே, இன்னும் பொது கூட்டங்களிலே என்னை பயன்படுத்த இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, உங்களையும் இன்றைக்கு அழைக்கிறார். என் மூலமாக எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அநேக நேரம் நினைப்பதுண்டு, நான் ஒரு பெண் தானே, ஒரு பலவீனமான பாண்டம், என்னையே ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு விசேஷமானது. சகோதரிகளுக்காக நான் இப்பொழுது கேட்கிறேன், சகோதரிகளிடத்தில் நான் விசேஷமாக இன்றைக்கு கேட்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு பெண் தானே என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அடுப்பு நடியிலேயே கிடக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் அடுப்புலேயும் வேலை செய்வீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்வீங்க. ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதற்கு வேண்டிய பலனை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை சுமக்க, ஊழியத்தை சுமக்க ஆண்டவர் 2 மடங்கு பலனை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, புது வாழ்க்கைக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் விரும்பலை, நான் அதை ஆண்டவரிடத்தில் வேண்டி கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். வா, என்னோட வா, நான் உன்னை ஊழியம் செய்ய வைக்கிறேன் என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, உங்களையும் கூட அப்படியே நீங்கள் அறியாத பாதையிலே, தெரியாத வழியிலே உங்களை நடத்துவார். அதைத்தான் ஏசாயா 42:16 பார்க்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். நான் அவர்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த நாட்களில் போராட்டத்தின் மத்தியில், இன்னும் கஷ்டத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கை படகை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பாதையில் போகிறது நல்லது தான். பிரியமானவர்களே, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் நாம் இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். நான் நினச்சேன், எனக்கு திருமணமான பொழுது ஊழியக்கார வீட்டுக்கு தானே போகிறோம், ஊழியம் தானே செய்ய போகிறோம், எல்லாம் நல்லா இருக்க போகுது என்று நான் நினைத்தேன். ஆனால் பாருங்கள், அடி உதை விழுந்தது. என்றைக்கு நான் ஆண்டவருக்கு என்று என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றிலிருந்து போராட்டம் என் வாழ்க்கையில். எனக்கு அன்பானவர்களை இழந்து போனேன். சரீரத்தில் பலவீனம் வந்தது. என்னைக்கு நான் பேச போகிறேனோ அன்றைக்கு
எல்லா வியாதியும் என் மேலே வரும். வயிற்று வலி வரும், தலைவலி வரும், பலவீனம் வரும். ஆனாலும் நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று மேடையில் போய் நிற்பேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அந்த போராட்டங்கள், அந்த பலவீனங்கள் எல்லாம் காணப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு கணவரை கொடுத்துருக்கிறார், ஒரு தாயை கொடுத்துருக்கிறார், 3 கண்மணி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், ஒரு அன்பான மருமகளை கொடுத்துருக்கிறார், குட்டி பேத்தியை, அழகான பேத்தியை, ஆண்டவர் மீது அன்பான பேத்தியை கொடுத்துருக்கிறார். எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிற ஒரு பேத்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? ஊழியத்துலேயும் நான் ஊழியம் செய்ய போகும் பொழுதெல்லாம் தாய்மார் வந்து சொல்லுவாங்க, இவாஞ்சலின் உனக்கு அம்மா இல்லை என்று சொல்லாத, நான் அம்மா உனக்கு இருக்கிறேன் என்று சொல்வார்கள். இவ்வளோ தாய்மார்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அன்பை, இயேசுவின் அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு எல்லாம் புதிதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். சீஷர்களை ஆண்டவர் அடுத்த கரைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது பெரும் புயல் வந்தது, கடும் புயல் வந்தது, பெரிய காற்று வீசியது. அவங்கெல்லாம் பயந்து நடுங்கினாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். போட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே என்று கூட அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கலாம், நான் இப்படி பாடுபடுறேனே, உமக்கு கவலை இல்லையா சுவாமி என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உடனே கடல் காற்று அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதல் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலும் கூட அமைதலை ஆண்டவர் தருவார், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். நாங்கள் பார்ட்னர்ஸ் மீட்டிங்கில் அநேகருக்கு இப்படியாக ஜெபம் பண்ணோம். அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாங்க. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே உங்களை அழைத்து கொண்டு போவார். பிரியமானவர்களே, அடுத்த கரைக்கு அழைத்து கொண்டு போவார். இதை நம்புங்க. உங்களை ஊழியம் செய்யும்படியாக உங்கள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போவார். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வேறு விதமாக தான் இருக்க போகிறது. இன்னும் நல்ல காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் நிறுத்தவே மாட்டார். ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அன்பு சகோதரி சாந்தசீலா அவர்களை, ஸ்டெல்லா சாந்தசீலா என்ற சகோதரி நான் சாட்சி கொடுக்க அழைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க சிஸ்டர். இந்த சாட்சியை உங்களுடைய உற்சாகத்துக்காக நான் உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். அவங்க சொல்கிறது போல் நீங்களும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார். சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த நான் சாட்சியை சொல்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்டெல்லா சாந்தசீலா. சுரண்டை பக்கத்தில் இருக்கிற ரெட்டியார்பட்டிங்கிறது தான் என்னுடைய கிராமம். 2013ஆம் ஆண்டு என்னுடைய கணவரை இழந்த புதிதில் நான் ரொம்ப வேதனைக்கு மத்தியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் ஆண்டவர் என் கூட பேசினார், ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்படி பெண்கள் தனியாக போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கும் பொழுது தான் ஏசு சொல்லிக்கிறார் ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராமை நான் ஒரு நாள் பார்த்தேன். அப்போ சிஸ்டர் நீங்கள் பேசுனீங்க, பெண்களாக நீங்கள் ஊழியம் பண்ணலாம், ஊழியம் பண்ண முடியும்,
கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். அவ்வளோதான். அந்த 2 வரி தான் சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. நான் போய் என்னுடைய தனி அறையில் போய் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றினார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஊழியம் பண்ணுறது, எங்கே போய் ஊழியம் பண்ணுறது, என்ன மாதிரி ஊழியம் பண்ணுறது, எனக்கு ஜெபகோபுரத்தை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது அந்த டைமில். அப்போது நான் அதற்கு பிற்பாடு சுரண்டை பக்கத்தில் இருக்கிற ஜெபகோபுரம் தான் எனக்கு அறிமுகமானது. அங்கே போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் மத்தியில் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் செய்யும்படி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அதன் பிற்பாடு ஆண்டுடைய கிருபை இன்னும் என்னோடு இருந்துச்சு. 2-3 முறையாக உங்களுடைய தரிசனத்தை எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு என்னன்னே புரியல. அது என்ன அப்படின்னா, இந்த காருண்யால ஒரு பட்டு சரியை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, இதை 3 தடவை ஆண்டவர் காமித்து கொடுத்தார். எனக்கு என்ன அர்த்தங்கிறது எனக்கு புரியல. ஆனால் நான் ஜெபித்தேன், ஏசு சுவாமி இதனுடைய அர்த்தம் என்ன, எனக்கு யாரும் எனக்கு கைட் பண்ண முடியாது. அப்போ தான் ரொம்ப ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் உங்களுடைய செய்தியை திரும்ப திரும்ப பார்க்க சொன்னார். அதில் நீங்கள் ஒவ்வொரு முறை செய்தி கொடுக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசுவீங்க. ஸோ அன்றைக்கிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினது என்ன அப்படின்னா, அவனுடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீ காட்ட வேண்டும், அவரை நீ பேச வேண்டும் அப்படி சொல்லி எனக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தார். அதன் பிற்பாடு 2018ஆம் வருஷம் காருண்யால ஸ்தானாபதிகளுக்காக கூட்டம் நடந்துச்சு. அங்கேயும் நான் வந்திருந்தேன். இந்த தரிசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னீங்க. ஒரு மணி நேரம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ அபிஷேகம். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் பெரிய அளவில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் மத்தியில் விசேஷமாக என்னை பயன்படுத்தி வருகிறார். 2015ஆம் ஆண்டில் இருந்து இன்றைக்கும் வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறார். என்னுடைய நாம மகிமைப்படுவதாக. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் இன்றைக்கு சாட்சி சொன்னது அநேக சகோதரிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆண்டவர் இன்னும் வல்லமையாக அவங்களை பயன்படுத்துவார். அப்பா, அமது பிள்ளையை ஆசீர்வதியும் சுவாமி. எத்தனை பேருக்கு முன்பதாக நீர் நல்லவர், நீர் வல்லமையாக ஊழியம் செய்ய வைக்க வல்லவர் என்பதை சாட்சியாக சொன்னதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இன்னும் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. அற்புதங்கள், அதிசயங்கள் அவர்கள் மூலமாக நடந்து கொண்டே இருப்பதாக. ஆண்டவரே, பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல மதுமகளை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you sister. சரி, இப்போ நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரே, என்னையும் கரம் பிடித்து நடத்தும் என்று கேளுங்க. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் மனதுருக்கத்தோடு அன்பின் ஆவியோடு இறங்கியிருக்கிறார். என் பிள்ளைங்களை நான் தான் வழி நடத்தணும், நான் தான் புது வழியில் அவர்களை நடத்த வேண்டும். அவர்கள் இதையெல்லாம் அறியாமல் இருக்கிறார்கள், நான் நடத்தட்டும் என்று உங்கள் கரத்தை அவர்கள் இறுக பிடித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்பீர்களா? நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை படகு ஓடவே ஓடாது, அதே இடத்துல தான் இருக்கும். நீர் என்னை அடுத்த கரைக்கு கொண்டு போவீராக என்று எல்லாரும் கேட்போமா? நானும் கூட ஆண்டவரத்திலே அப்படி தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க பிரியமானவர்களே, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. பிரியமானவர்களே, அன்பு சகோதரிகளே, நீங்கள் வாயை திறந்து கேளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க ஆண்டவர் விடமாட்டார். நீங்கள் விரும்பினா கூட விடமாட்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய கரம் விசேஷமாக சகோதரிகளின் மீது இறங்குகிறது. இருக்கிற இடத்துல ஒவ்வொரு சகோதரியும் எழுந்து நிற்பீங்களா? ஆண்டவர் எனக்கு உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. அன்பு சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அன்பு பாட்டிமார்களே, எழுந்து நில்லுங்க. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய கரம் அவர்கள் மீது இறங்கட்டும்ப்பா.
உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவி அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை விசேஷமாக இந்த நாளில் தெரிந்து எடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களை அழைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நான் என்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு விதத்திலே உமக்காக ஊழியம் செய்ய முன் வருகிறேன் என்று சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க அதே இடத்துல இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உங்களை இழுத்து கொண்டு போவார், இழுத்து கொண்டு போவார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார், உங்கள் மீது இறங்குகிறார். பலத்த கரம் உங்கள் மீது இறங்குகிறது அப்பா. உமது பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் சுவாமி, நிரம்பி வழியட்டோப்பா. உம்முடைய உன்னத அபிஷேகம் அது பிள்ளைகளை நிரப்புவதாக, இந்த வேளையிலே நிரப்புவதாக. எல்லா பழைய பலவீனங்களும் மறைவதாக. உம்முடைய புது பலன் அவர்களை நிரப்புவதாக. சகலமும் புதிதாகட்டும் சுவாமி, சகலமும் புதிதாகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனங்கள் மறைகிறது, உங்கள் துக்கங்கள் மறைகிறது, உங்களுடைய எல்லா காரியமும் புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவியினால் நிரம்புங்கள், இப்பொழுது நிரம்புங்கள். வைராக்கியத்தின் ஆவி உங்களை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசனியாக எடுத்து பயன்படுத்துவீராக. தீர்க்க தரிசன ஆவி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. அன்பு சகோதரிகள் மீது, அன்பு தாய்மார் மீது இறங்குவதாக. நிரப்பும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. தெபோராளே, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. ஸ்தோத்திரம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் 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 இப்பொழுது எடுத்து பயன்படுத்துவீராக. எனக்கு இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது, நான் எப்படி ஊழியம் செய்வேன் என்று கூட ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பலத்த ஆவி உங்கள் மீது இறங்குகிறது. நிரம்புங்க, கர்த்தருடைய ஆவியினாலே நிரம்புங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்க்கையின் அடுத்த கரைக்கு அவர்களை இழுத்து கொண்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சுவாமி. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரரையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நிரப்புவீராக. என்னை பற்றி என்ன என்று கேட்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்கள் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உம்முடைய பலத்த கரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சகலவித நற்கிரியைகளையும் செய்வதற்கு உம்முடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கட்டும் அப்பா, பெருகி கொண்டே இருக்கட்டும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படி செய்திருக்கிறீரப்பா. நான் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளையும் நீர் ஆச்சரியப்பட வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உலாவும் அப்பா. நற்கிரியைகளை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். God bless you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.